சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கும். ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வாங்குவாங்க. அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ரோகிணி மூலயமா மனோஜுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மீனா தான். மீனாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பூ கொடுக்குற ஆர்டர் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் மீனா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏசி இதெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா மனோஜுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து எனக்கு தான் ஆர்டர் கிடச்சிச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் அது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூசாமல் வந்து வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா பேரை கொஞ்சம் கூட அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. இதை தெரிஞ்ச ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா மீனானால தானே உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வீட்டில் சொல்லவே இல்லை, என்னமோ உங்களால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி ஒரு பதிலுமே சொல்லாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே திருந்தவே இல்லை. அவங்க எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அதையும் வந்து ரோகிணி மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அதை கூட வெளியே சொல்ல ரோகிணினால முடியலை. இப்படிப்பட்ட மோசமான ரோகிணி எப்போ தான் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.